பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சோலோப்ரனர் சிங்கிள் ஓனர் இருக்க கம்பெனி இருக்குது. அது ஒன்றையும் தாண்டி ரெண்டாவது ஒருத்தர் வரும்போது அது பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக மாறுது. பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் என்ன இஷ்யூ ஆகுது, ஏன் பார்ட்னர்ஷிப்ஸ் மோஸ்ட்லி 90% பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுது? சிம்பிள். பார்ட்னர்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் நம்ம பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள் பார்ட்னருக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற, எஜுகேஷன் இருக்கிற, அனுபவமும் அறிவும் இருக்கிற, நம்மளோட விஷயம் தெரிஞ்ச ஒரு பார்ட்னர் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலுக்கு. பட் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்ட்னர்ஸ் 2 பேரோ 3 பேரோ இருக்கும்போது அந்த ஒர்க் லோடு வந்து காமனாக எல்லாருக்கும் இருக்காது. அந்த ஒர்க் லோடு ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது, ஒருத்தருக்கு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னும் போதே அங்கே வந்து சேலஞ்ச் வர ஆரம்பிச்சோம். ரெண்டாவது, கம்பெனியை பற்றி டிஃப்ரெண்ட் விஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை வந்து அடுத்த 3 வருஷத்தில் 100 கோடி கொண்டு போகணும், ஒரு 10 பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணணும், 100 பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒருத்தருக்கு ஒரு விஷன் இருக்கும். ஆனால் ஒருத்தர் என்ன சொல்லுவார், நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், அடுத்த 3 இயர்ஸ் ஒரு பிரான்ச்சே வந்து நம்ம நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்போ விஷன் மாறும், அதுக்கேற்ற மாதிரி மிஷனும் மாறும். அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து சஃபர் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது கம்யூனிகேஷன். இப்போ பார்ட்னர்ஸ்குள்ளே என்ன ஆகும்னா, ஒரு பிஸ்னஸ் நல்லா வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போ அந்த ப்ராப்பரான கம்யூனிகேஷன். நான் திரும்ப சொல்கிறேன், யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் கம்பெனி ரன் பண்ணுறீங்களோ 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, உண்மையாக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க, சரியா? நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது ரெகுலராக பண்ணுங்கள். நிறைய பேருக்கு மிஸ்கம்யூனிகேஷன் வந்துடும். ஒருத்தர் பிடிக்கல, ஒருத்தர் பண்ணுறது தப்புன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, கம்யூனிகேஷனை நிறுத்துவாங்க. அப்போ கம்யூனிகேஷன் நிறுத்தும் போது என்ன ஆகும், ஏற்கனவே ஒருத்தர் ஹானஸ்டாக இல்லை, நம்ம பார்ட்னர்ஸ்குள்ள. ரெண்டாவது, கம்யூனிகேஷன் இல்லை. இந்த 2 ரீசனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது. எப்போ ஒரு சின்ன டாட் வருதோ அதை நம்ம பேசி தீர்த்துடணும், நாமளே பேசி தீர்த்துடணும். அல்லது மிக முக்கியமான எந்த ஒரு இஷ்யூ இல்லாத ஒரு 3rd பர்சன்ட்டை சொல்லி, நம்ம காமனான நண்பர்கள்ட்ட சொல்லி, ஏன்னா ஒரு கணவன் மனைவியாகட்டும், அப்பா அம்மா ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், ரொம்ப ரத்த சம்பந்தத்திலே நிறைய சேலஞ்சு வரும். அப்படி இல்லாமல் ஒரு காமன் காஸ்டாக ஒன்றாக இணைகிற பார்ட்னருக்குள்ளே கண்டிப்பாக சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸை பெருசாக எடுத்துக்காமல் அந்த சேலஞ்சஸ் அப்பப்போ கிளியர் பண்ணி உட்காந்து பேசி முடிச்சுட்டு கம்பெனியோட விஷன் நோக்கி நகரும் போது அதில் 100க்கு 10 பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். அந்த 10ல் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க உண்மையாக இருங்க. பேப்பர்ஸில் காட்டுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, என்ன பேசுகிறீங்களோ, இவ்வளோ செலவாச்சா அதை பேப்பர்ஸில் காட்டுங்க. இங்கே தான் வந்து சேலஞ்ச் வருது. பணத்தால் தான் எல்லா இடத்துலையும் வருது, அண்ணந்தம்பிகளே பிரச்சனை வருது, வாய்க்க தகராறு தான் எங்கேயோ போய் நிற்கிது. அப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பண்ணுற செலவுகளில் நிதியில் மிகுந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதை அடிக்கடி நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கணும். மெயினாக இந்த பார்ட்னர்ஸ்குள்ளே மிக முக்கியமான ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த ப்ரொசீஜர், அந்த ஒரு ப்ரொசீஜரை, ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட பார்ட்டை பண்ணுவாங்க. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அதற்கான ஒரு நம்ம ரிசோர்ஸை போட்டு அதை சரி பண்ணிக்கலாம். அப்போ நாம் வந்து அடுத்த இண்டஸ்ட்ரி, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா வெர்டிக்கலாக பிரிச்சுக்கணும் பார்ட்னர்ஸ்க்கு. ஒருத்தருக்கு மார்க்கெட்டிங் நல்லா வரும், ஒருத்தர் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவார், நல்லா வந்து பேசி காசை குறைச்சி பர்ச்சேஸில் இருப்பார். அடுத்தது ஒருத்தர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருப்பார். அப்போ பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா யார் வேலையை எவ்வளோ செய்யணும், எது மூலமாக செய்யணும், என்ன மாதிரி ரிசோர்ஸ் எடுக்கணும், என்ன ரிசல்ட் நடக்குது, இதை விஷயங்களை நீங்கள் வீக்லியாவது அட்லீஸ்ட் டெய்லி பேச முடியலாம் கூட. சில சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு, என்னோட கிளைண்ட்ஸ்லேயே டெய்லி அவங்க மீட்டிங் போடுவாங்க, அங்கே லைவாக மீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன்லேயாவது பேசிப்பாங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு சாட்டர்டே ஈவினிங் மீட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இது மட்டும் நடக்கலை அப்படின்னா அந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து சக்ஸஸை நோக்கி போகாது.